ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்ஸ் போடுங்க, எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் சேனலில் வந்து புதுசாக எஃப்எஃப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, லைக் ஒன் ஷாட்டு. ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? அதோட லிங்க், என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க், அதுக்கப்புறமா வந்து டெலகிராம்லேயும் வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜங்குக்கோட வேர்வொல்ஃப் சீரீஸோட அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் அண்ட் அன்கட் சீன்ஸ் வந்து நான் போடுற சேனலும் ஒன்று இருக்குது டெலகிராமில். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்னோடய இன்ஸ்டா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயோ போய் பார்த்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்று டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்துச்சு என்கிட்ட, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க, ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாம் இன்னைக்கு ஜேகேயோட மினி சீரீஸோட ஹீ அண்ட் ஹிஸ் கிட்ஸ் ஹேட் மீ ஹிஸ் செகண்ட் ஒய்ஃபோட லாஸ்ட் பார்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் என் புருஷன் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிருந்திருப்பீங்க. கிட்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி, அதை விட ஜங்குக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இப்போது வந்து உங்களை அவரோட வீட்டுக்கு தான் லைக் கூப்பிட்டு போகிறாரு. லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஜங்குக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அந்த இடமே வந்து லைக் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருந்துருக்கு. லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே, லைக் வால் கலர்ஸு, டிசைன்ஸு, டெக்கரேஷன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவர் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருக்காரு. எப்போவுமே ஹாலில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், லைக் ஜங்குக்கும் உங்களோட அக்காவும் வந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் வந்து தான் நிறையா இருக்கும். பட் ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை, நீங்கள் உங்களோட ஃபோட்டோவும் அண்ட் ஜங்குக்கோட ஃபோட்டோ வந்து அங்கே இருக்குது. நீங்கள் 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா கிட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ சொல்லிட்டு அது இருக்குது. அப்படியே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் என்ன சொல்லுச்சு, ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்குது. டியர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. குழந்தைங்களாம் வந்து பார்க்குறாங்க, அம்மா என்னாச்சும்மா, ஏம்மா அழுகுற அப்படின்னு ஹீமாவரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை செல்லம், ஒன்றும் இல்லை அம்மா, ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோன்னா அதான், வேறு ஒன்றும் இல்லை, அழகாக இருக்குல்ல ஃபோட்டோ. உடனே விக்கி தான், ஆமாம்மா அழகாக இருக்குது, இதப்பா அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், என் சொல்ல பையன் தான் ரொம்ப 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 ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. அப்போது நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை. லைக் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்து தட்டி விட்டுட்டு, சரி சரி குழந்தைங்களா என்ன வந்து சாப்பிட்றீங்க, அம்மா வந்து உங்களுக்கு குக் பண்ணி தரேன். நோ 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 அம்மா, வயிற்றில் குட்டி பாப்பா இருக்கும்போது நீங்கள் எப்படி வேலையெல்லாம் பார்ப்பீங்க? நோ நோ நோ, அதுக்கு அப்பா இருக்கார்ல, அப்பா குக் பண்ணுவார். அப்பா அப்பா என்ன பார்த்துட்ருக்கே, போ போ குக் பண்ணு, போ போ ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜங்குக்கு துரத்தி விட்டுறாரு. உங்கள் அம்மா வந்ததும் என்ன மறந்துட்டீங்கல்ல, நடக்கட்டும் எவ்வளோ நாள் தான் நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் போய் அவரும் குக் பண்ணுறாரு. அம்மா அம்மா உனக்கு கை வலிக்குதா, நடந்தால் கால் வலிக்குதாம்மா, நான் அமுக்கி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கை அமுக்கிறது, இன்னொருத்தர் கால் அமுக்கிறதுன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து உங்களை வெறுத்து லைக் அவ்வளோ பேசின கிட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அம்மான்ற ஒரு இது வரும்போது பசங்க என்ன தான் வந்து பண்ணாலும் அதை வந்து ஏற்றுக்கிற இது தானே வந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு.
இப்படியே தான் கொஞ்சம் நிறைய டேஸ் போகுது. ஜங்குக்கு கிட்ட நீங்கள் ஏறெடுத்து பேசுகிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. எவ்வளோ தான் வந்து ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட பேசினாலும், சியர்ஃபுல்லாக பேசினாலும் நீங்கள் அவரை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையவே கிடையாது. அவர் ஒரு மனுஷனை மதிக்கிறது கூட கிடையாது. அப்படி தான் இருக்குது. எவ்வளோ தான் அவர் வெளியில் வந்து சியர்ஃபுல்லாக பேசினாலும் பண்ணாலும் அவர் மனசுக்குள்ளார ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்க அந்த கில்ட் இருக்குல்ல, அது ரொம்பவும் அது அவருக்கு வந்து பாதிப்பு ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்து உங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கேர் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிறாரு. உங்களை எந்த வேலையுமே செய்ய விடுறதில்ல. மெய்ட்ஸும் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. வீட்டில் இருந்தே தான் வந்து ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான் பேபி கிட்ட பேசுகிறது, லைக் கொஞ்சுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு நாள் தான் வந்து லைக் ஜங்குக்கால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. பேபி கிட்ட பேசிட்டு அப்படியே அழுகிறாரு. நீங்கள் அதையும் வந்து லைக் வந்து அழுகிற சவுண்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டதுமே நீங்களும் வந்து எந்திரிச்சு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் கண்ணை திறக்கலை. என்னதான் வந்து பேசுகிறான் அப்படின்றத கேட்கலாம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு தான் வந்து உட்காந்துக்கிட்டு லைக் சாரி படுத்துட்ருக்கீங்க. பேபி, அப்பாவை மன்னிச்சிருங்கடா. அப்பா ரொம்ப ரொம்ப பேடாக நடந்துக்கிட்டேன். அம்மா கிட்ட ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன். தப்பு தான், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு வந்து நான் அவள் எப்படி வந்து அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்குறது, மன்னிப்பு கேட்டாலும் அவள் என்னை மன்னிப்பாளான்ட்டு எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு நான் வந்து அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேன். எனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான் அவள் வந்தா. அவளோட கனவு, அவளோட வாழ்க்கைக்கு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் தான் வந்தா. அப்படிப்பட்ட அவளை நான் வந்து நல்லா பார்த்துக்கிறத விட கஷ்டத்தை படுத்தினேன், கொடுமைப்படுத்தினேன். அதுக்கு தான் இப்போ நான் வந்து தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. அப்பாவை மன்னிப்பீங்களா? அம்மா ரொம்பவும் கோவமாக இருக்கா. அம்மா கிட்ட சொல்லுங்க, அப்பா கிட்ட பேச சொல்லி. உன் அம்மா பேசவே மாட்டேன்றா. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு அப்படியே எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு எமோஷ்னலெல்லாம் வந்து அப்படியே கொட்டுறாரு. நீங்கள் எல்லாமே இதை கேட்குறீங்க. அண்ட் அவரும் வந்து லைக் லைக் வந்து பேபி அந்த உங்கள் பெல்லி மேலே கையை வச்சுட்டு அப்படியே வந்து ஃபேஸை வந்து பேபி அந்த உங்கள் ஸ்டொமக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவர் அப்படியே படுத்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்கு கூட தலையை கோதி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி வந்து நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் வந்திருப்பீங்க. ஜங்குக்கு வந்து அவரும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு. தொட்டு தொட்டு பார்க்குறாரு, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயமாகிடுச்சு. எங்கே போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. பதறி போயிடுது அவருக்கு. நீங்கள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கீழே வராரு. வந்து பார்த்தா கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் வந்து பார்க்குறீங்க. மாமா, அவ்வளோதான். உங்கள் வாயிலேருந்து மாமான்னு வந்ததுமே மொத்தமாக உடஞ்சி போயிட்டார் ஜங்குக்கு. வேகமாக வந்து உங்ககிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ கதறி அழறாரு. சாரிடி, சாரி, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருடி, மன்னிச்சிரு. என்னால் இது தாங்க முடியல ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழுகிறாரு. உங்களுக்கும் அழுக வருது. அதை பார்த்தது கிட்ஸுக்கும் அழுகையாக இருக்குது. அவங்களும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க, அழுகிறாங்க. சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. கிட்ஸ் நீங்கள் போங்க, ஹிமா, விக்கி போங்க, போய் உட்காந்து சாப்பிடுங்க. அப்பா, அப்பா ரொம்ப அழுகிறாரு. அம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்பா அழுகிறது அப்படின்னு சொல்லுதுமே ஜங்குக்கும் உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இல்லை இல்லை அப்பா அழுகலை, நீங்கள் போங்க 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 போங்க, போய் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு. கிட்ஸுக்கும் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் தான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க.
கிட்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கும் ஃபீட் பண்ணுறீங்க. அவருக்கா ரொம்பவும் வந்து லைக் ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அவரும் வந்து உங்கள் கையிலேருந்து சாப்பாடை வாங்கிக்கிறாரு. அப்படியே டீயர்ஸ் வழியுது. நீங்களும் வந்து தொடச்சி விடுறீங்க. அழக்கூடாது மாமா, நீ இனிமேல் எப்போவுமே அழக்கூடாது. இப்படி நீ அழறதெல்லாம் பார்த்தா அக்கா சந்தோஷமாக இருப்பாளா சொல்லு. அழாத மாமா. அழ மாட்டேன்டி, இனி எப்போவுமே நான் அழமாட்டேன், உன்னையும் அழ விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் வந்து அவங்களுக்கு இப்போது ரொம்ப வந்து லைக் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்றதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெலிவரி பெயின் வந்துடுது சீக்கிரமாகவே. லைக் 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து டெலிவரி பெயின் வந்துடுது. லைக் வந்து ஒரு வயிற்று பிடிச்சிட்டு லைக் வந்து வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்க. என்னடி ஆச்சு, என்னாச்சு மாமா, வயிறு வலிக்குது மாமா, ரொம்ப வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாட்டர் ப்ரோக் ஆகிருச்சு. மாமா, என்னடி ஆச்சு, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் மாமா, வலிக்குது மாமா, சீக்கிரமா குழந்தை பிறக்க போகுது. ஆ ஆ ஆ மாமா, வலிக்குது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. உடனே வந்து அவருக்கு என்ன அப்படியே கை கால்லாம் நடுங்குது. என்னடி பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதறி போயிட்டுருக்காரு. நீங்கள் ஒரே அடி அடி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோனு பண்ணுற, ஆம்புலன்ஸை வர சொல்லுடா. ஐயோ எல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்கே, ஐயோ வலிக்குது. ஆ ஆ ஆ கரெக்டு கரெக்டு, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ். அவரும் வந்து அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு இல்லை இல்லை ஆம்புலன்ஸ் வர வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், அங்கே இருந்த மெய்ட்ஸை வந்து கிட்ஸை பார்த்துக்க சொல்லிட்டு உங்களை தான் தூக்குறாரு. தூக்கிட்டு என்னடி இந்த கணம் கணக்கிற அப்படின்ட்டு சொன்னதும் ஒரே ஒரு லுக்கு தான். ஒரு முறை முறைச்சி பார்த்ததுமே ஜங்குக்கு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. இல்லை இல்லை இல்லை, நீ அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்க, எனக்கு தான் ஸ்ட்ரென்த் இல்லை, மூடிட்டு போய் தொலைடா, ஐயோ வலிக்குதே அப்படின்ட்டு லைக் பிளட்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஜங்குக்கு ரொம்ப பயமாயிருச்சு. உங்களையும் வந்து காரில் வந்து பத்திரமா உட்கார வச்சுட்டு வேகமாக இருந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆகிட்டு உங்களையும் வந்து அட்மிட் பண்ணிட்டு அங்கே இங்கே அவருக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 2 கையிலையுமே வந்து பிளட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து லைக் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அந்த இறந்த அந்த இன்சிடெண்ட் தான் வந்து ஞாபகம் வருது. அப்படியே உறைஞ்சி போய் உட்கார்றாரு. உடனே நர்ஸ் எல்லாம் வராங்க. சார் 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 இந்த ஃபார்மில் ஒரு சைன் பண்ணுங்கள் சார், இதை நீங்கள் சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே ஓகே அவருன்னு வந்து சைன் பண்ணிவிட்டு உடனே வந்து ஆப்ரேஷனுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து உடனே அவர் அந்த கை அப்படி நடுங்குது. அந்த நடுக்கத்திலே அவர் வந்து ஃபோனை எடுத்து அவரோட பேரண்ட்ஸுக்கு தான் வந்து லைக் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அவங்க அம்மா சரி சரிடா நாங்கள் வரோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் வராங்க. அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து ஒயனோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இப்போ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஒயனோட பெரியப்பா, உங்களோட பெரியப்பா, பெரியம்மா, அப்பா, அம்மா, ஷூகா, யூஞ்சன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஜங்குக்கு லைக் வந்து அந்த பாஸ்ட்டு ஒய்ஃபை வந்து விட்டுட்டு இறந்தது, உங்கள் அக்கா இறந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப அதை வந்து திரும்ப திரும்ப அது வந்து அவருக்கு ஞாபகம் வந்து உங்களுக்கு எதா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவரோட பயம் வந்து ஷுகாவுக்கு புரியுது. ஷுகா வந்து போய் ஜங்குக் கிட்ட கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி எதுவும் ஆகாது, நீ திங்க் பண்ணுறது புரியுது, அந்த மாதிரி எதுவும் ஆகாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மச்சான், இவ்வளோ எங்கே என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, நாங்கள்லாம் இருக்கோம்ல, எதுவும் ஆகாது, கவலைப்படாமல் இரு அப்படின்ட்டு வந்து எனக்கு இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. குழந்தைங்களும் வந்து பிறக்குது. லைக் வந்து ஆப்ரேஷன் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது வந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து உங்களை வந்து நார்மலாக ஒரு தனி ரூமில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க 3 பேருமே வந்து தூங்குது. நீங்களும் வந்து ரொம்ப வந்து லைக் உங்களுக்கும் வந்து மருந்து கொடுத்துருந்துருப்பாங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறீங்க. ஜங்குக்கு தான் ஒரு 2 குழந்தைங்க தூங்கிட்டுருக்கு. ஸோ ஒரு குழந்தை மட்டும் முழிச்சிட்ருக்கு. அந்த குழந்தைய எடுத்து வச்சு லைக் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கு. மம்மா
ஒயன் ஒயன் எந்திரிச்சிட்டியா? பாரு செல்லம், உன் அம்மா எந்திரிச்சிட்டாங்க. ஏய் எந்திரிக்காது எந்திரிக்காது, படு படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு லைக் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெட்டில். ஸோ அதை கொஞ்சம் மேலே ஏற்றி உங்களை வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு அவரும் வந்து பாருடி நம்ம குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாம், அப்படியே உங்களை மாதிரியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. பின்னா ஏன் பையன்ல அப்படி தான் இருப்பான். மாமா அப்போ மற்ற குழந்தைங்க அவங்க எல்லாம் தூங்கிட்டுருக்காங்கடே. எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் நல்லா தூங்கு மூஞ்சிங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா இன்னமும் தூங்கிட்டே இருக்காங்களே, அதனால தான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வராங்க, பேபிஸ் எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. லைக் வந்து 2 பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி ட்ரிபிளட்ஸ் தான் வந்து பிறந்திருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஒரே டைமில் வந்து 3 சிக்ஸர் அடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை டீஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜங்குக்கா உங்களை விட்டுட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா அவரும் வந்து உங்கள் கூடயே வந்து ஸ்டே ஆகிடுறாரு. ஸோ வந்து டெய்லியும் வந்து ஆஃபீஸ் போகிறது எல்லாமே அங்கே இருந்து தான். ஆஃபீஸ் போகிறது அங்கேருந்து தான், திரும்ப ரிட்டர்னு அவருக்கு வந்து சுத்தமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் குழந்தைங்க இந்த தாட்ஸே தான் வந்து போய்க்கிட்டே இருக்கு அவருக்கு. 1/2 hour ஒன்ஸ் வந்து கால் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பெயினாக இருக்கா, ஏதாவது வேணுமா, ஏதாவது சாப்பிட்றியா, ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour ஒன்ஸ் வந்து ஜங்கு கேட்டுக்கிட்டே இருப்பார் உங்ககிட்ட. உங்களுக்கா செம்மையாக காண்டாகும். லைக் வந்து ஜங்கு கால் பண்ணும்போது கிட்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு கால் வந்து சொல்லி எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோனை வந்து சைலண்ட்லேயே தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா உடனே அந்த ஃபோன் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான் போகும். உங்கள் பேரண்ட்ஸில் உங்கள் அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பா யாருக்கு வேணாலும் ஒரு கால் பண்ணிட்டு அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பார். டெய்லியும் இதே தான் இருக்கும். பாசத்தில் காட்டுறதுலேயும் சரி, வெறுத்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறதுலையும் சரி, ஜங்குக் மாதிரி ஆளே வந்து கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு ஃபைன் டே வந்து எனக்கு லைக் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆகிட்டீங்க. சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு 3 to 4 months போகிருச்சு. இப்போ வந்து நீங்களும் ஜங்குக்கும் தான் வந்து ரூமில் உட்காந்துட்டுருக்கீங்க. கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் பேரண்ட்ஸு, பெரியம்மா பெரியப்பா உங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ ரூமில் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் வந்து இருக்கீங்க. ஜங்குக்கோட தோளில் சாஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்பப்போ கிஸ் பண்ணிட்டே இருக்கார். மாமா சொல்லுடி. எப்போவுமே நீ என்ன மாமா கூப்பிடாதன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போலாம் மாமா கூப்பிடுன்ட்டே இருக்கேன். ஏன் மாமா? அதுவா, ஏன்னா அது எனக்கு பிடிக்கும், அதனால தான். ஆனால் அக்கா சாகும்போது கூட நீ கேட்டியே மாமா. அது எதுக்குடி இப்போது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது ஒரு பாஸ்ட். ஆனால் நீ தான் என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய ப்ரெசண்ட்டு எல்லாமே நீ தான். அதை மட்டும் மறந்துடாத. உன் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அதுக்காக வந்து அவளையே வந்து நான் நினச்சிட்டு இருந்து உன்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு அது தப்பு தான். ஆனால் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். இனி எப்போவுமே என்னோடய ஒய்ஃப் நீ தான், நீ மட்டும்தான். என்னோடய லவ்னா நீ மட்டும்தான். என்னோடய குழந்தைங்க எல்லாத்துக்கும் அம்மானா அது நீ மட்டும்தான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. எனக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது மாமா. அப்படியா? அப்படின்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு ரஃப்பாக. ஒரு லைக் டீப்பான ஒரு கிஸ்ஸு. அதுக்கப்புறமா பிரேக் பண்ணுறாரு. இன்னமும் ட்ரீமாக தான் தெரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே டீஸ் பண்ணுறாரு. அடிக்கிறீங்க நீங்கள் ஜங்குக்கை. போமாம்மா. அதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணாதான் அதா. ஆமாம், நீ தானடி வந்து ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதான் ரியல்ன்ட்டு ப்ரூவ் பண்ண நான் பண்ணேன். அதுக்குன்னு கிஸ் பண்ணாதான் முடியுமா? கிஸ் மட்டும் இல்லை, நிறையா பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்து நார்மல் ஆகிட்டுருக்கு. திரும்ப வந்து நீ என்ன இது பண்ண பார்க்குறியா? ஏன்டி?
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பண்ணா எப்போ எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? அதுவும் ஃபஸ்ட் டைம்னு கூட நீ பார்க்கல. எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ கெஞ்சினானா விட்டியா நீ என்ன? அது நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சிக்க கூடாது. என்னது? ஆக்சுவலி எப்போ நான் அதை அப்படி பண்ணன்ட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகம் கூட இல்லை. அட பாவி! அது சரி, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கா? ஃபுல்லாக போதையில் இருந்தவன் தானே நீ. அப்புறம் எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கு? சரி சரி, கோச்சிக்காத, சொல்லு சொல்லு, எப்போ நமக்குள்ளார அது நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுவா, நீ வந்து ஜிம்மினோட பர்த்டேக்கு போனேன். போய் ஃபுல்லும் வந்து சரக்கு அடிச்சுட்டு நான் எவ்வளவோ கால் பண்ணேன் உனக்கு, நீ வரவே இல்லை. வந்த, நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்த. சரக்கு அடிச்சுட்டு வந்து நான் தான் என் அக்கான்ட்டு நினச்சி எல்லாத்தையும் நீ பண்ண. நான் சொன்னேன், நான் என் அக்கா இல்லை, நான் ஒயனு ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீ ஆஹா அதுவுமே காதில் வாங்கிக்கல. என்னை என் அக்கான்ட்டு நினச்சிட்டு தாண்டா எல்லாத்தையும் பண்ண நீ, கேடு. ஓ சாரிடி. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப 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 சாரிடி. சரி விட்டு மாமா, பழசெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு. இனிமேல் நம்ம இப்போ ஃப்யூச்சர் அதை மட்டும் பார்க்கலாம், சரியா? சரிடி பொண்டாட்டி, நீ சொல்லிட்டேன்னா அது தாண்டி. இந்த ஐஸெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஐஸ் வைக்கிறேன், அதில் என்ன இப்போது? போதும் போதும், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். சரி வா, நானும் நீ சேர்ந்து தூங்கலாம். இப்போ தான் நீ நானும் சேர்ந்து இருக்க டைம் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் யார் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ தெரில அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஜங்குக்கும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். இது எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எஃப்எஃப் சீரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து நான் டெலகிராம் சேனலில் தான் வந்து போடுவேன். ஸோ சஜஸ்ட் பண்ணுங்கள் வேணும்னா. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப்ல மீட் பண்ணலாண்டா ஃபிக்ஸீஸ். அவ்வளோதான். எதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம், இன்ஸ்டா லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃபிக்ஸீஸ்.